ஹாய் காய்ஸ், ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக டேக்கோஸ் தான் ரெடி பண்ணலான்னு கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு சீரகம் போட்டு சப்பாத்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காஷினியோட ஸ்நாக்ஸுக்கு சிம்பிளாக சுண்டல் தான். என்னோட ஹஸ்பண்ட் கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறது, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். டேக்கோஸ்க்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். நான் ஆனியன், கேரட், பீன்ஸ் இது 3 தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை பேனில் போட்டு ஆயில் ஊற்றி சாட்டே பண்ணிடலாம். அது கூடவே உப்பு, பெப்பர், ஆரிகானோ, சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ் அப்புறமா சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டஃபிங் உள்ளே வச்சதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தோசைக்கல்ல போட்டு எடுத்திங்கன்னா ஷவர்மாக்கு ஈக்குவலான டேக்கோஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பாய். ஹாய் காய்ஸ், ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக டேக்கோஸ் தான் ரெடி பண்ணலான்னு கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு சீரகம் போட்டு சப்பாத்திக்கு ரெடி பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காஷினியோட ஸ்நாக்ஸுக்கு சிம்பிளாக சுண்டல் தான். என்னோட ஹஸ்பண்ட் கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணுறது, இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். டேக்கோஸ்க்கு உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். நான் ஆனியன், கேரட், பீன்ஸ் இது 3 தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெஜிடபிள்ஸை பேனில் போட்டு ஆயில் ஊற்றி சாட்டே பண்ணிடலாம். அது கூடவே உப்பு, பெப்பர், ஆரிகானோ, சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங்க்கு சாட்டே பண்ண வெஜிடபிள்ஸ் அப்புறமா சீஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டஃபிங் உள்ளே வச்சதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தோசைக்கல்ல போட்டு எடுத்திங்கன்னா ஷவர்மாக்கு ஈக்குவலான டேக்கோஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பாய்.